விழாவிற்கு அடுத்ததாக இந்த விழாவினுடைய சந்தோஷமாக கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய அந்த தொழிலோடு தொடர்பு பட்ட ஒரு போட்டி நிகழ்வை இங்கு இந்த கடலில் நிகழ்த்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டி படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த படகு ஓட்ட போட்டி இவர்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்று, மகிழ்விக்கிற ஒன்று. இதற்காகவே இந்த ஊர் மக்கள் படகு போட்டியை பார்க்க வந்திருக்காரு. இளங்காலத்தில் இவர்களும் ஓட்டுநர். போட்டு இன்ஜின் எல்லாம் ஓப்பன் ரூல்ஸ் எத்தனை ரவுண்டு சுத்தண்டா அது நன்றி. கொடியை அசைத்து பறக்க வலிக்கிட்டன போட்டிகள் பறந்து கொண்டு செல்கின்றது. தயவு செய்து கடலுக்கு நிற்கும் படகுகளை கரையை எடுக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். போட்டில் ஏறி போட்டில் தான் நாங்கள் எடுத்தோம். சின்ன போட் ஒரு போட் பார்த்து ஏறுவோம். நார்மல் போட்டில் வரும் இல்லாமல் நார்மல் போட் தான் என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படகு சவாரி, பைக் சவாரி பார்த்துருக்கீங்க, கார் ரேஸ் பார்த்துருக்கீங்க, பைக் ரேஸ் பார்த்துருக்கீங்க, பார்த்தீங்கன்னா படகு ரேஸ் தான் நீங்கள் பார்த்து போகிறீங்க எல்லாத்தையும். வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மாதகள் லூத் மாத ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு இன்று படகு சவாரி நடைபெறுகிறது. இதோ இந்த மத்தியான நேரத்தில் படகு சவாரி மிகுந்த வெயிலுக்கு மத்தியிலும் அலை கடலினை திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். அலைக்கு மேலே அலைகடலாக மக்கள் திரண்டு கொண்டிருப்பதை பாட முடிகின்றது. இதோ அந்த பல படகுகள் அடக்கப்பட்டு காணப்படுகிறது. இதோ இந்த தயாராக காணப்படுகிற சில படகுகள் பாய்ந்து பறந்து தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சவாரியும் பார்த்துருப்பீங்க. கார் சவாரியும் பார்த்துருப்பீங்க, மாட்டு வண்டி சவாரியும் பார்த்துருப்பீங்க. இப்ப படகு சவாரியும் காண்பிக்க வந்துள்ளோம். அழகான காட்சியாக காட்சியளிக்கின்றது. இதோ அந்த ஆவலான அந்த படகு சவாரியை கண்டு கழிப்போம். பாத்தீங்கன்னா நண்பர்களே தெரியும், இதோ லூத் மாத ஆலயத்தின் இந்த படகு சவாரிக்கான குவிந்த வண்ணம் மக்கள் காணப்படுகிறார்கள். இதோ பின்னால படகுகள் எல்லாம் அணி வகுக்கப்பட்டு இந்த சில படகுகள் பறந்து கொண்டு தெரியுது. பாருங்க எப்படியான காட்சி என்று பாருங்க. இதோ பெருமளமான மக்கள் காணப்படுகிறார்கள். பாருங்க இந்த பல படகுகள் எல்லாம் தயாராக நிற்கின்றது. அழகாக காட்சியளிக்கின்றது. பாருங்க படியெல்லாம் கொடியெல்லாம் கட்டியிருக்கணும். இன்றைக்கு வடிவை பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். வாங்க. பாருங்கன்னா நங்கூரம் எல்லாம் இருக்குது போட்டுக்குள்ள. சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. கொடி எல்லாம் கட்டப்பட்டு காணப்படுது. பார்த்தீங்கன்னா வேற விலைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் கடற்கரை தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மாதகள் கடற்கரை அறிவித்தல் ஒன்று எடுக்கப்படுது. படகுகளை கரையில எடுக்க தயாராகும்படி கூறப்படுகிறார்கள். இங்க பாத்தீங்கன்னா பெருமளவான மக்கள் இருக்கணும். இந்த இயேசு பெருமானின் அந்த திருவிழாவைக்கான பெருமளவான பக்தர்கள் குவிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதோ படகுகள்லாம் ரெடியாகி போயிட்டு இருக்குது. பார்த்தீங்க அழகான காட்சியாக காணப்படுகிறது. நாங்கள் கரையில நிற்கிறோம். இனி கடலுக்குள்ள போய் உங்களை வீடியோ வந்து தருவோம், கட்டாயம் தருவோம்.
அந்த அதுக்காக உங்களுக்கு அந்த காணொளி காட்டுவதற்காகவே வந்திருக்கின்றோம். சிறப்பதற்காக அவர்கள் அவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இந்த அன்னை தூது அன்னை காணப்படுகிறார். ஆகவே இந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலையும் அவருடைய பராமரிப்பையும் பெற்றுக்கொள்வதற்காக 10 நாட்கள் இந்த மக்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள். 9வது நாள் இங்கு நற்கருணை பெருவிழா இடம்பெறும். இறைவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய மீட்பையும் பெற்றுக்கொண்ட மக்கள் நற்கருணை பெருநாளை கொண்டாடி இறுதி 10வது நாள் அன்னைக்கு விழா எடுக்கிறார்கள். இந்த விழாவினுடைய ஒரு விழாவிற்கு அடுத்ததாக இந்த விழாவினுடைய சந்தோஷமாக கடல் சார்ந்த தொழிலை செய்கின்ற இந்த மக்கள் தங்களுடைய அந்த தொழிலோடு தொடர்பு பட்ட ஒரு போட்டி நிகழ்வை இங்கு இந்த கடலில் நிகழ்த்துவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டி படகு ஓட்ட போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த படகு ஓட்ட போட்டி இவர்களுக்கு ஒரு மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒன்று, மகிழ்விக்கிற ஒன்று. இதற்காகவே இந்த ஊர் மக்கள், அயல் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இங்கு வருவார்கள். இதனூடாக அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டுவதும் கடலில் தொழில் பெற்று கடலுடைய செல்வத்தின் ஊடாக அவர்கள் வாழ்வை பெறுவது படியினால இந்த கடலிலே அவர்கள் இந்த போட்டியை நிகழ்த்துவது வழக்கமாக இருக்கும். இந்த முறை நான் நினைக்கிறேன் 2 வேக போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த கப்பல் போட்டியானது பல நூற்றாண்டு காலமா நடக்குதோ இல்லாட்டி இப்ப குறிப்பிட்ட காலமா தான் நடக்குது? இல்ல, தொடக்கத்து ஆரம்பத்தில இருந்து, அதாவது எப்ப இவர்கள் இந்த என்ஜின் பூட்டி போட் பாவி அவர்களுடைய தொழிலுக்கு பாவிக்க தொடங்கினார்களோ அப்ப இருந்து அவர்கள் இதை நடக்கிறார். ஆரம்ப காலத்தில் வரும் வள்ளம், தெப்பம் அதுகளைத்தான் பாவித்தார்கள். என்ஜின் பூட்டி அவர்கள் தொழில் செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த போட்டிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒன்று படகோட்ட போட்டி, மற்றது கால்பந்தாட்டம், மற்றது கூத்து ஆகிய சிறப்பான அம்சங்கள் இருக்குது. அது அந்த திருநாளினுடைய ஒரு விடயமாகத்தான் இந்த படகோட்ட போட்டி நடக்கிறது. நன்றி. பார்த்தீங்களா தெரியும், படங்கள் எல்லாம் பறந்து தெரியுது. பாத்தீங்கன்னா இந்த நீல கலர் படம் பாத்தீங்கன்னா இப்படி பறந்து தெரியுதுண்டு. எல்லாம் படகோட்டி போட்டியை பார்க்க வந்திருக்காரு. இளங்காலத்தில் இவர்களும் ஓட்டுநர்களாக செயற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இது பாத்தீங்கன்னா தெரியுது, போட் எல்லாம் பறக்குது. பாத்தீங்கன்னா அந்த போட் கடல்லே நிக்காம பறந்து தெரியுது. பாத்தீங்கன்னா தெரியுது ஒரு போட் இன்ஜின் இழுக்காமல் ஆனா இப்ப வேலை செய்து போய் கொண்டிருக்கிறது. போட்டியில உங்களோட போடும் போதும் இருபத்தஞ்சு கோர்ஸ் பார் இப்ப தொடங்க போகுது. 10 நிமிஷத்துக்கு தொடங்க போகுது. இது முடிய அடுத்த 40 இருக்கு. இப்போ ஒரு இன்னும் எத்தனை ரவுண்ட் இவங்க இன்னும் அதெல்லாம் போட்டிக்குள்ள அதுல தீர்மானிச்சு முடியத்தான் இத்தனை ரவுண்டு சுத்தி வரான்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் ஒன்று இருக்கு. அப்படி தொடங்கி இப்போ இந்த ரவுண்டு ரூல்ஸ் தான் இருக்கு. மெட்டெல்லாம் ஓப்பன் தான், போட்டு இன்ஜின் எல்லாம் ஓப்பன். ரூல்ஸ் எத்தனை ரவுண்டு சுத்தா அது நன்றி. படகுகளை கடலுக்குள் எடுத்து செல்ல வேண்டாம். போட்டுகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏராளமான பொதுமக்கள் படகுகள் மக்கள் கூட்டம் அலை மோதியவன காணப்படுகிறது. இதோ போட்டிக்கான இந்த வெயிலின் மத்தியிலும் போட்டியை காண வந்தது. இதை பார்த்தீங்கன்னா அந்த நிழல்ல நிற்பதற்காக அவர்கள் அந்த உறவாக் என்று சொல்றது பல பேரை
அந்த கோணி பையை கொண்டு ஒரு நிழல் மேடையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவர் பாருங்கள், அந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் கடலில் குளித்துக் கொண்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதில் ஒரு தம்பி கடல் குளிக்கிறார் ஆமியான்னு சொல்லி நக்கல் பண்ணி கொண்டிருக்கிறேன். முடியாது கரையில் சிறுவர்கள் மகள் நடத்தார் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு படகு கரையை வந்தடைந்து கொண்டு போட்டிகள் புறப்பட தயாராகின்ற நேரம் நெருங்கி விட்டதால் மக்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறார்கள். இந்த மக்கள் தயாராக காணப்படுகிறது. இதோ படகு போட்டி தொடங்க போகிறது பார்க்கிறீர்கள். அழகாக வர்ணம் பூசப்பட்டு படகுகள் தயாராக காணப்படுகிறது. அடிச்சு வடிவா இருக்குது. வேற ஓட்டை பார்த்தாலே அழகா இருக்குது, ஆசையா இருக்குது. அண்ணா மாதிரிதான் ஓட்ட போயும் ரெடியா இருக்கிறேன் பாருங்க. இந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டு பாதுகாப்பா தான் வெளிக்கிற தயாரியான நிலை உள்ளார்கள் பாருங்க. தண்ணி எல்லாம் கொடிபடுது. மாடுகள் மக்களின் மகிழ்ச்சி திருவிழா தான் இது. தம்பி மேல எல்லாம் போட்டோ குடிக்கணும். அழகாக காட்சி. சன்கிளாஸ் எல்லாம் போட்டு வாட இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரியே தயார் படுத்தி வந்திருக்கிறாங்க. தம்பி மேல எல்லாம் வெள்ளிக்கிட்ட சும்மா கலாதியா தான் வந்திருக்கிறாங்க. ஷூ எல்லாம் அடிச்சு இந்த மாதங்கள் பிரதேசத்துடைய இளைஞர்கள் சொந்தக்காரங்க உறவினர்கள் தான் இந்த போட்டி எல்லாரும் ஃப்ரீயா போட்டு காட்டி கொண்டு வராங்க. அது என்ன ஃப்ரீயா போட்டு இலவசமா போட்டு காட்டி கொண்டு வரீங்க. நாங்கள் இப்போ ஒரு பீச் வேறு ஒரு இடங்களுக்கு எல்லாம் போனோம், காசு செலுத்தி தான் நாங்கள் கடலுக்கு போகக்கூடிய அந்த இடங்களை பார்க்கணும். இங்கே நாளுக்காக இலவசமா போனா ஒரு மகிழ்வான இடங்களுக்கு போனா காசு செலுத்தி தான் அந்த இடத்துல போய் நாங்கள் இலவசமாக சிறப்பிக்கிறது. நீங்க எதை பற்றி கொஞ்சம் இதா கொஞ்சம் சொல்லுங்க உங்களோட கருத்தை. உங்களுக்கு எப்படி இந்த நிகழ்வு எப்படி செய்யறதால எப்படி இருக்கு, மகிழ்வா இருக்குதா, என்ன மாதிரி நாங்க வருஷம் சிறப்பிச்சு கொண்டு வர்றது திருநாள். இப்போ நீங்க வெளியிடத்துல இருந்து வந்தானே இதாண்டினானே நாங்கள் ஃப்ரீயாவே ஏற்றி கொண்டு போவோம் பெறுவோம். வருஷம் போட் ரேஸுகள் அதுகள் வடிகள் வானவடிக்கிறது சகலம் எங்கிட்ட இதே வருஷம் செய்கிறது. நாங்கள் அது வளமா அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். பரிசுகள் எல்லாம் வளமையா கொடுக்குமா பண்ணி டெய்லியா கொடுக்குறாங்க. ஆனா இப்போ ஒரு போட்டு சாக்களும் லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. 2 லட்சம் 1 லட்சம் மட்டும் செலவழிச்சு தான் இந்த போட் ரேஸ் நடத்துவாங்க. எல்லாம் பெரிய பெரிய முதலாளிமார் தான் செய்கிறது. எல்லாம் புதுசா இந்த ரேஸு கண்டு புதுசா இறக்குறாரு. புதுசா இந்த ரேஸ் கண்டு புதுசா இறக்கித்தான் போடுவாங்க. எல்லாம் பெரிய முதலாளிமார் எல்லாம் புதுப்படங்கள் தான் ரேஸு கண்டு இது கண்டு காசு லட்சக்கணக்கில் செலவழிப்பாங்க. பார்க்கணும்னா மாதல் இந்த இடத்துலதான்
இவ்வளவு காசு செலவழிச்சு எல்லாம் இப்படி ஒரு மாதிரி தான் இவ்வளவு காசு கன காசு செலவழிச்சு தான் இப்ப செய்யறாங்க. சும்மா நார்மலா ஒரு முதலாளிக்கே 4 போட்டு ஓடுது ரேஸுக்கு பங்கு பெற்றது. ஆனா அவர் செலவழிக்கிறது அமௌண்ட்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 லட்சம் செலவழிச்சு தான் செய்வாரு. படங்கள் எல்லாம் தயார். நன்றியா. சரி, ஓகே. சேவல வச்சு சேவல எனக்கு அனுப்புவோம். ஒன்றுக்கும் யோசிக்க ஓகே. ஐஸுக்கு அண்ணன் பேர் எல்லாம் போட்டிக்கு ரெடியா இருக்கணும் பாருங்க. தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்க படையல் ஒரு வண்ண கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நிறங்கள் எல்லாம் பூசப்பட்டு அழகாக காட்சி அளிக்கிறது. இதோ போட்டி அந்த வீரர்கள் வந்த வண்ணம் காணப்படுகிறார்கள். போட்டிக்கு தயாராக இருக்கின்றார்கள். பாருங்க, இன்ஜின் எல்லாம் பூட்டி, குதிரவலி இன்ஜின் எல்லாம் பூட்டி 25 ஹோர்ஸ் பவர் சுசுக்கின்ற அது கெரோசின்ற இந்த ஒரு இன்ஜின் ஒரு வெளிநாட்டு தயாரிப்பால் ஜெயமகாண்ட எவ்வளோ பாருங்க. நம்ம போட்டிக்கெல்லாம் தயாராகி கொண்டிருக்கணும். இது போட்டி வீரர்கள் தயாராக கொண்டிருக்கிறதை காணப்படக்கூடிய இது ஜக்கெட் எல்லாம் அணிஞ்சு அந்த பாதுகாப்பு உடையவன் தான் இந்த போட்டியை அவர்கள் செல்ல முடியும் என்பதை கூடியவர்கள் வாழ்த்து தெரிவித்து இதோ அவர்கள் குடும்பத்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இறைவனை பிரார்த்தி செய்து அந்த போட்டிக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இதோ இப்படி போட்டு இப்படி அந்த ஜாக்கெட்டை டைட் பண்ணி எல்லாம் விடுறாங்க. பாத்தீங்கன்னா தெரியுது. உறவினர்கள், உற்றார் உறவினர், நண்பர்களோட ஆதரவுடன் போட்டிக்காக தயாரி கொண்டிருக்கின்றார்கள். இதோ பாத்தீங்கன்னா அந்த அக்கா அவருடைய கணவனை கட்டி அணைத்து அந்த படகு வெற்றி பெற வேண்டும் என்ற முதலாவது இடத்தை பெற வேண்டும் என்ற அத்திய காட்சிக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். மேலும் படகு வீரர்கள் வந்தவண்ணம் காணப்படுகிறார்கள். போட்டி படகு தயாராக காணப்படுகிறது. இதோ அந்த அவர்கள் அந்த படகை எப்படி வேகமாக செலுத்தி பார்க்கலாம் என்று செலுத்தி கொண்டு பாத்தீங்கன்னா தெரியும். படகு பறந்து தெரியுது. பாத்தீங்கன்னா போட்டியைக்கான மக்கள் பாறைகளுக்கு நடுவில் கூடியிருக்கின்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா போட் இப்படி பறக்குதுன்னு பாத்தீங்க தெரியும். மிகவும் கடலுக்குள்ள நின்று அந்த போட்டை வழியேற்றி வைக்கிற ஒரு காட்சி காண்டு கொண்டிருக்கிறோம். அண்ணா நீங்க ஜன்னல் செய்றீங்க நான் தொடங்கிக்கனால இப்பதான் ஒரு 2 மாதம் தான்
ஊட்டிக்கு தயாராக படகுகள் எல்லாம் தயார் நிலையில் காணப்படுகின்றது. பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஒன்று பார்த்துட்டு வந்திருக்காங்க, எப்படி ஓடுது. இந்த பேரை பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ஸ் ரேஸ் போட் செமிலியா அந்த பேர்கள் 89 நம்பர் வைத்தால் அந்த நம்பரை ஒத்து காணப்படுது. இதோ படகுகள் தயாராக காணப்படுகின்றது. எப்படி பறக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி ஓடி பழகுறாங்க, எப்படி பறக்குது பார்த்தீங்கன்னா பறந்து தெரியுது. பார்த்தீங்கன்னா ஆற்றல் தூரம் வரை படகு செல்கின்றது. அந்த அதி வேகம், வேகத்துக்கான போட்டியானது. தம்பி இன்றைக்கு போற்றி யாரை வேறு படத்திருக்காங்க, கோணம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். ஐயோ அக்கா தங்கைகள் அம்மா மேலே எல்லாம் வந்திருக்கணும். அந்த பெற்றோர் உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருமே அந்த போட்டியை மெருகூட்டுவதற்காக வந்து போட்டி உற்சாகப்படுத்தி அவர்களை வெற்றி பெறுவதை அவர்கள் வெற்றி ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. ட்ரையல் ஓட்டத்துக்கு இப்போ சென்று விட்டு வருகிறது. ஆண்டெல்லாம் ஒரு படகுல கனடா, ஒரு கடவுள் இத்தாலி என்ற பெயர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டு காணப்படுகிறது. வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிற பாருங்க. இந்த பாறையெல்லாம் சரைக்கு இல்லாமல் அந்த பாறைக்கு மேலே தமிழர்களுக்காக இருக்கிறார்கள். அந்த பாறைக்கு அழகாக காட்சி அளிக்கின்றது. பங்கு தந்தை தான் அந்த போட்டி நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக அவர்களும் படகில் காணப்படுகிறார்கள். பாருங்க, பார்த்தீங்கன்னா அடுத்த போட் ஒன்று தயாராக காணப்படுகிறது. பாதிரிமார்கள் அந்த போட்டி இது கோட்டை தயாராக 4 படகு 5 படகுகள் வந்தாங்க. இதெல்லாம் ரேஸ் கோட். அடுத்த போட் பயிற்சிக்காக சென்று கொண்டிருக்கிறது. பறந்து என்று சொல்றது பாருங்க. ஒவ்வொரு ஓட்டம் குதிரைகள் 40 குதிரைகள் இது பார்த்தீங்களா தெரியும். இந்த போட்டிகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. பறக்க போகுது போட்டெல்லாம் சும்மா தயார் நிலை. ஒரு போட்டை படம் எடுத்து வச்சிருந்தாங்க. அது இந்த வெயிலுக்கு கிளியர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாட்டில் செல்றதுனால போட்டிக்கு
இப்போ இல்லை காய்ச்சா சிக்கல். என்ன நடந்தாலும் நீங்கள் ஒருத்தரையும் பிடிக்காம தான் கீழே விழுவானுமா? எங்களையெல்லாம் பிடிச்சி விழக்கூடாது. குழந்தாக்களை எங்க முன்னுக்கு விடுறாது. ஐயோ ஜக்கி போடுங்கள். போட்டிகள் தொடங்கி கொண்டிருக்கின்றது. இந்த கனடா போட் பறக்க வெளிக்கிடுகிறது. பக்கத்தில் தான் இத்தாலி போட்டை நிற்கிது. பார்த்தீங்கன்னா தெரியுது. ஐயோ எவ்வளவு தானே இதோ நண்பர்கள் எல்லாம் படம் எடுக்கிறதுக்காண்டி ரெடியாக நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது. நண்பர்கள்லாம் கேமரா சுழட்டி வச்சுட்டு எடுக்க நிற்கணும். எங்கட படகு போட்டியை காணதுக்கு போகலாம். தண்ணி வெளுத்து விட்டாங்க. இது அந்த போட்டி கொடியை அசைக்கிறதுக்காக பாதிரியார் இந்த போட்டி தொடங்க காத்திருக்க அந்த பாதிரியார் கொடியை அசைக்க காத்திருக்கின்றார். இது போட்டி கொடியை அசைத்து பறக்க வலிக்கிட்டன போட்டிகள் பறந்து கொண்டு செல்கின்றது. இதோ 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 ஐயா போட் போய் சென்றான். போட்டை சுத்தின பாருங்க. அந்த சுத்தி அதை திட்டிட்டு தான் வர வேணும். அந்த எல்லை கோட்டை இதோ முதலாவது படகு விட்டது. இதோ மீண்டும் அடுத்த எல்லை கோட்டை உற்சாகத்துக்கான முதலாவது படகு பறந்து கொண்டு செல்கிறது. நான் நினைக்கிறேன் இத்தாலி படகு தான் நினைக்கிறேன்.
இறுதியாக ஒரு போட் வருது பார்த்தீங்கன்னா. பார்த்தீங்கன்னா முதலாவது போட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் சின்ன வித்தியாசத்தில் அவர்களுடைய வேகமான படகத்தை மூன்றாவது நான்காவது இறுதியாக ஒரு படகு வந்து கொண்டிருக்கின்றது. இத்தாலி போட் முதலாவதாக சென்று கொண்டிருக்கின்றது. கனடா போட் இரண்டாம் இடத்தை முன்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதோ எல்லை கோட்டை படைகள் அந்த வண்ணம் இதோ மின்னுங்கள் பேப்பர் எல்லாம் விட்டு வர வச்சுருக்காங்க. கனடா போட் முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது இத்தாலி படகு தட்டி சென்றது. இரண்டாவது இடத்தை மூன்றாவது என்ன நடுக்கடலில் கப்பல் அண்ணா எம்ஜிஆர் ஓடுங்க எம்ஜிஆர்
போட்டு காத்து பத்தாத இதோ தயாராக நாற்பது கோஸ்பவர் கொண்ட படகு போட்டி தொடங்கிவிட்டது. சுற்றுக்கு அவரின் கொள்ளும் இந்த ஈஸியாக பிடிச்சிருவாங்க வர்றதுக்கு இது அவன் சுதாரிச்சுடா இல்லாட்டி வைங்க அவன் நேரா போயிருப்பான் கண்டுட்டான் பிடிக்கிறான் அவன் அடிக்கிறான் நல்லா இருந்தது முதலே